ஐரோப்பா, ஆப்பிரிக்கா கண்டங்களை இணைக்கும் பாலம் ஏன் இல்லை? ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு இடையே உள்ள இந்த 14 கிலோமீட்டர் தூரத்தை பாருங்கள். இதுவரை எந்த ஒரு நாடும் இங்கே ஒரு பாலத்தை கட்ட முடியவில்லை. ஸ்பெயினில் உள்ள மிராடோர் டெல் எஸ்ட்ரெகோ என்ற இடத்திலிருந்து பார்த்தால் ஆப்பிரிக்காவின் மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த ஜெபல் மூசா மலை தெளிவாக தெரியும். காரணம், ஸ்பெயின் மற்றும் மொராக்கோ இடையே உள்ள ஜிப்ரால்டர் ஜலசந்தியின் அகலம் வெறும் 14 கிலோமீட்டர் மட்டுமே. அதாவது மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு இருக்கும் தூரம்தான். போக்குவரத்து நெரிசல் இல்லை என்றால் வெறும் அரை மணி நேரத்தில் இந்த தூரத்தை எளிதாக கடந்துவிடலாம். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டால் ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவை அரை மணி நேரத்திற்குள் அடைந்து விடலாம். இது ஸ்பெயின், மொராக்கோ நாடுகளுக்கு மட்டுமில்லாமல் உலகத்திற்கே எவ்வளவு பெரிய பயனை தரும் என்று ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். இந்த கடல்வழி பாதையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1,00,000 கப்பல்களும் 18,000 எண்ணெய் கப்பல்களும் பயணிக்கின்றன. உலகின் 33% எண்ணெயும் இயற்கை எரிவாயுவும் 50% வர்த்தகமும் இந்த வழியாகத்தான் நடக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 80% பொருட்களும் இந்த 14 கிலோமீட்டர் வழித்தடத்தின் மூலமாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. மூலப்பொருட்கள், துணிகள், வாகனங்கள் மற்றும் பிற உபகரணங்கள் என அனைத்தும் இதன் வழியாகவே செல்கின்றன. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா கண்டங்களில் உள்ள பல நாடுகள் இந்த பாதையை தான் அதிகம் நம்பியுள்ளன. அப்படியிருந்தும் கடந்த 100 ஆண்டுகளில் எந்த நாடும் இந்த இரு கண்டங்களையும் இணைக்கும் வகையில் ஒரு பாலத்தை கட்டவே இல்லை. உண்மையில் ஏன் கட்ட முடியவில்லை? நீளமான சுரங்கப்பாதைகளை கருத்தில் கொண்டால் இங்கு பாலம் கட்டுவது ஒன்றும் சாத்தியமில்லாத காரியமில்லை. சீனா இதைவிட 4 மடங்கு பெரிய பாலத்தை ஏற்கனவே கட்டி முடித்துள்ளது. ஹாங்காங், ஜூஹாய் மற்றும் மக்காவ் ஆகியவற்றை இணைக்கும் பாலத்தை வெறும் 9 ஆண்டுகளில் கட்டி முடித்தது. நீளமான சுரங்கப்பாதைகளை பொறுத்தவரை உலகில் இப்படி பல பிரம்மாண்ட கட்டுமானங்கள் உள்ளன. பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகளை இணைக்கும் வகையில் 50 கிலோமீட்டர் நீளமான ஒரு சுரங்கப்பாதையை கட்டியுள்ளனர். இது 1990களில் உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையாக பெயர் பெற்றது. இதை வெறும் 6 ஆண்டுகளில் கட்டி முடித்தார்கள். ஆனால் ஸ்பெயின் மற்றும் மொராக்கோ நாடுகளை இணைக்கும் வேலை மட்டும் கடந்த 100 ஆண்டுகளாக அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. 2 முன்னணி கட்டுமான நிறுவனங்கள் இது தொடர்பான ஒப்பந்தத்தையும் பெற்றிருந்தன. இந்த நிறுவனங்கள் சுவிஸ் ஆல்ப்ஸ் போன்ற மிகவும் கடினமான பகுதிகளில் கூட பல அதிசயங்களை செய்துள்ளன. சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைகளுக்கு அடியில் 57 கிலோமீட்டர் நீளமான ரயில் சுரங்கப்பாதையை $11 பில்லியன் செலவில் கட்டினார்கள். ஆனால் உலகின் தலைசிறந்த பொறியாளர்கள் அனைவரும் ஜிப்ரால்டர் ஜலசந்திக்கு வரும்போது மட்டும் நின்று விடுகிறார்கள். இங்கு ஒவ்வொரு திட்டமும் தோல்வியடைகிறது. ஒவ்வொரு பொறியாளரின் திட்டமும் காகிதங்களோடு மட்டுமே முடிந்து விடுகிறது. ஏன்? 1920ஆம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த ஹெர்மன் சோர்கெல் என்ற ஒரு கட்டிடக் கலைஞர் ஒரு துணிச்சலான திட்டத்தை முன்வைத்தார். மத்திய தரைக்கடலை காலி செய்துவிட்டு அட்லாண்ட்ரோப்பா என்ற ஒரு புதிய கண்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஜிப்ரால்டர் ஜலசந்தியில் ஒரு நீர்மின் அணையை கட்டினால் நன்றாக இருக்கும் என்று கருதினார். இதன் மூலம் மத்திய தரைக்கடலின் நீர்மட்டத்தை 660 அடி வரை குறைக்க முடியும் என்றார். அப்போது கடலுக்கு அடியில் இருக்கும் நிலம் வெளியே வரும். அதன் பிறகு ஆப்பிரிக்காவும் ஐரோப்பாவும் நிலவியல் ரீதியாக ஒன்றிணைந்துவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த அணை மூலம் இரு கண்டங்களுக்கும் தேவையான மின்சாரத்தையும் உற்பத்தி செய்யலாம். இது மிக தெளிவாக யோசித்து உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். மத்திய தரைக்கடலில் ஒரு அணையை கட்ட வேண்டும் என்றால் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குறைந்தது 7 அணைகளையாவது கட்ட வேண்டும் என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார். உதாரணமாக, கருங்கடலின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்த துருக்கி மற்றும் கிரீஸ் எல்லையில் ஒரு அணையை கட்ட வேண்டும். அதேபோல நீரோட்டத்தை நிர்வகிக்க சிசிலிக்கும் துனிசியாவுக்கும் இடையே மற்றொரு அணையை கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. மத்திய தரைக்கடலின் நீர்மட்டத்தை குறைத்தால் அதோடு இணைக்கப்பட்டிருக்கும் செங்கடலின் நீர்மட்டம் மட்டும் குறையாமல் அப்படியே அதிகமாக இருக்கும். அப்படியென்றால் கப்பல்கள் இந்த 2 கடல்களையும் எப்படி கடக்கும்? ஹெர்மன் தனது திட்டத்தில் இதற்கும் ஒரு தீர்வை யோசித்து வைத்திருந்தார். 2 கடல்களுக்கும் இடையே உள்ள சூயஸ் கால்வாயை விரிவுபடுத்தி அதில் சிறப்பு அறைகளை அமைக்க வேண்டும் என்று முன்மொழிந்தார். இதனால் கப்பல்கள் வெவ்வேறு நீர்மட்டங்களில் கூட எளிதாக பயணிக்க முடியும்.
ஹெர்மனின் திட்டப்படி செங்கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையே இந்த அறைகள் கட்டப்படும். கப்பல் உள்ளே நுழைந்ததும் அந்த அறையின் கதவுகள் மூடிக்கொள்ளும். அதன் பிறகு வெளியில் இருக்கும் நீர்மட்டத்திற்கு ஏற்ப அறையின் உள்ளே தண்ணீரை நிரப்புவதோ அல்லது வெளியேற்றுவதோ நடக்கும். அதன் பின்னர் கதவை திறக்கும் போது கப்பல் எளிதாக ஒரு கடலில் இருந்து மற்றொரு கடலுக்கு செல்ல முடியும். பனாமா கால்வாயிலும் இன்று இதே போன்ற ஒரு அமைப்பைத்தான் வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் ஹெர்மன் தனது ப்ராஜெக்ட் அட்லாண்ட்ரோபா மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தார். அவர் ஒரு சிறந்த கட்டிடக் கலைஞர் மட்டுமல்ல, ஒரு நல்ல கதை சொல்லியும் கூட. தனது சொற்பொழிவுகள் மற்றும் புத்தகங்கள் மூலமாக அவர் இறக்கும் வரை ஐரோப்பா, ஆப்பிரிக்கா கண்டங்களின் எதிர்காலம் குறித்து மக்களிடம் நிறையவே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஆனால் என்ன பயன்? துரதிருஷ்டவசமாக ஐரோப்பிய அரசுகளை சுற்றி வந்தாலும் ஹெர்மனின் திட்டத்திற்கு எந்த அரசியல் ஆதரவும் கிடைக்கவில்லை. அட்லாண்டிக் மற்றும் மத்திய தரைக்கடல் போன்ற கொந்தளிப்பான கடல்களில் 7 பிரம்மாண்ட அணைகளை கட்டுவது சாதாரண விஷயமல்ல. இந்த திட்டத்தை ஆய்வு செய்யவே பல பில்லியன் டாலர்கள் செலவாகும். மத்திய தரைக்கடல் முழுவதையும் காலி செய்வதால் அங்குள்ள மென்மையான சுற்றுச்சூழல் எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்பதை நினைத்து பார்ப்பதே கடினம். அதோடு இது 1920களில் நடந்த விஷயம். அப்போது இப்போது இருப்பதைப் போல நவீன தொழில்நுட்பங்கள் கிடையாது. அதனால் அப்படியே முயற்சி செய்தபடியே 1952இல் ஹெர்மன் இறந்துவிட்டார். அவர் இறப்போடு ப்ராஜெக்ட் அட்லாண்ட்ரோபாவின் கதையும் அங்கேயே முடிந்து போனது. அதன் பிறகு 1979இல் மொராக்கோ மன்னர் 2ஆம் ஹசன் மற்றும் ஸ்பெயின் மன்னர் 1ஆம் ஜுவான் கார்லோஸ் ஆகியோர் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். எப்படியாவது 2 நாடுகளையும் இணைக்க ஒரு வழியை கண்டுபிடிப்போம் என்று அவர்கள் முடிவு செய்தனர். இதற்காக 1980இல் 2 அரசு நிறுவனங்களையும் அவர்கள் உருவாக்கினர். ஸ்பெயினைச் சேர்ந்த செசெக், மொராக்கோவைச் சேர்ந்த ஸ்னெட். இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து ஜிப்ரால்டர் ஜலசந்தியை பற்றி விரிவாக ஆய்வு செய்யத் தொடங்கின. பல ஆய்வுகளை தொடங்கினார்கள். அதில் 1991இல் செய்யப்பட்ட சி ஆஃப் நாட்டிலஸ் ஆய்வு மிகவும் முக்கியமானது. இந்த ஆய்வில் நாட்டிலஸ் என்ற கப்பலில் இருந்து ஜிப்ரால்டர் ஜலசந்தியின் அடிவாரத்தில் 5 கிலோமீட்டர் ஆழம் வரை துளையிட்டு அங்குள்ள பாறைகளை மேற்பரப்புக்கு கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் விஞ்ஞானிகள் அதனை ஆய்வு செய்யலாம். ஆனால் நாட்டிலஸ் கப்பலால் இந்த மிஷனை முடிக்க முடியவில்லை. இதற்கு அடுத்த ஆண்டு பவுலாஸ் என்ற மற்றொரு கப்பலை அனுப்பினார்கள். ஆனால் துளையிட இயந்திரத்தை கீழே அனுப்பிய போது அந்த ராடு உடைந்து விட்டது. கப்பல் ஆட்டம் காணத் தொடங்கியது. இதனால் உடனடியாக அந்த மிஷனை நிறுத்த வேண்டியதாயிற்று. இதனால் 2 திட்டங்களும் தோல்வியடைந்தன. இதன் பின்னணியில் உள்ள முக்கிய காரணம் ஜிப்ரால்டர் ஜலசந்தி அமைந்துள்ள இடம்தான். இந்த ஜலசந்தி ஒரு குறுகிய பாதை. இதன் வலது புறத்தில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள மத்திய தரைக்கடல் இருப்பதால் அதில் சுடுநீர் இருக்கும். இடது புறத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல் உள்ளது. இது ஆர்க்டிக் பனிக்கட்டி உருகி வரும் குளிர்ந்த நீர். இது நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது. இத்தனை தடைகள் இருந்தாலும் இறுதியாக 1997ஆம் ஆண்டு கணக்கிலடங்கா முயற்சிகளுக்கு பிறகு பாலம் கட்ட ஆராய்ச்சியாளர்கள் 2 வழிகளை முடிவு செய்தார்கள். முதல் வழி கேனியன் பாதை. இது பூண்டா கெனல்ஸ் மற்றும் பூண்டா சீரஸ் இடையில் உள்ள மிகச்சிறிய பாதை. இதன் தூரம் வெறும் 14 கிலோமீட்டர்கள். இரண்டாவது வழி மேற்கில் உள்ள த்ரெஷோல்ட் பாதை. இது புண்டா பலோமா மற்றும் புண்டா மலாபாடா இடையே உள்ளது. இதன் தூரம் 28 கிலோமீட்டர்கள். ஒருபுறம் இந்த ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போதே மறுபுறம் ஸ்பெயினில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு அமெரிக்க பொறியாளர் இந்த திட்டத்தின் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து வந்தார். அவர் பெயர் யூஜின் சூய். அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு புரட்சிகரமான கட்டிடக் கலைஞர். உலகம் முழுவதும் இரும்பும் கான்கிரீட்டும் கொண்டு பாலங்களை கட்டிக் கொண்டிருந்த போது யூஜின் இயற்கையிலிருந்து உத்வேகம் பெற்று தண்ணீரில் மிதக்கும் பாலம் என்ற கருத்துக்கு அடித்தளமிட்டார். இதில் எப்போதும் போல இருக்கும் சலிப்பான இரும்புத்து தூண்கள் இருக்காது. கான்கிரீட்டால் செய்யப்பட்ட பழைய முறை பீம்களும் தேவையில்லை. சூய் பாலம் கட்டுவதற்கான பழைய விதிகளை காற்றில் பறக்கவிட்டு நிலத்தில் இல்லாமல் தண்ணீரில் மிதக்கும் பாலத்தின் வடிவமைப்பை உருவாக்கினார். சூய் வடிவமைத்த பாலம் ஒரு பெரிய கடல் பாம்பை போல இருக்கும். ஆனால் அது மெதுவாக கடலுக்கு அடியில் செல்லும். இதன் மூலம் வணிக கப்பல்கள் அதன் மேலாக பயணிக்க முடியும்.
முழுமையாக 2 மைல்கள் வரை இந்த பாலம் தண்ணீருக்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை போல இருக்கும். அதன் பிறகு சில கிலோமீட்டர்கள் வரை இந்த பாலம் தண்ணீருக்குள் சென்று கடலின் நடுவே ஒரு பெரிய மிதக்கும் செயற்கை தீவு போல காட்சியளிக்கும். ஆம், இந்த திட்டத்தின்படி கடலின் நடுவே 3 மைல் அகலத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மிதக்கும் நகரத்தையே கட்ட நினைத்தார்கள். அதற்காக 24 வழிச்சாலைகள், பல ரயில் பாதைகள், காற்றாலைகள், 23 அடுக்குமாடி கட்டிடம், பொது பூங்காக்கள், திரையரங்குகள், சந்தைகள், நீர்வீழ்ச்சிகள், நீச்சல் குளங்கள், சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் என அனைத்தையும் திட்டமிட்டனர். இந்த பாலத்தின் மீது தண்ணீர் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்க இதை நீர்புகாத கான்கிரீட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் அனோடைஸ்டு அலுமினியம் கலவையால் கட்ட திட்டமிட்டார்கள். இது அந்த காலகட்டத்திற்கு எதிர்காலத்தை மிக தெளிவாக கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சிந்தனை. இதில் முதுகெலும்பு போல ஒரு முக்கிய பகுதி இருக்கும். இது பாலத்திற்கு அபாரமான பலத்தை கொடுக்கும். அதில் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட சில பிளாக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும். இவை ஒன்றுடன் ஒன்று சற்று தளர்வாக இணைக்கப்பட்டிருக்கும். இதன் மூலம் நீரோட்டத்திற்கு ஏற்ப பாலம் அசைந்து மிதக்கும். இதனால் அது நீரின் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ளும், உடைந்து போகாது. அதோடு இதன் இரு முனைகளையும் 3 கேபிள்களின் உதவியுடன் கரையில் கட்டிவிடுவார்கள். இது பாலத்தை மேலும் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக மாற்றும். இதை உலகின் 8வது அதிசயமாக மாற்ற வேண்டும் என்பது சூயின் கனவு. 2 கண்டங்களுக்கு இடையே ஒரு புதிய கண்டத்தை உருவாக்குவது என்பது ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவை அடைய ஒரு வழி மட்டுமாக இல்லாமல் அது ஒரு புதிய சுற்றுலா தளமாக மாற வேண்டும் என்று அவர் நினைத்தார். இந்த யோசனை மிகச் சிறப்பாக உள்ளது. லாபங்களும் ஏராளமாக இருக்கும். ஆனால் இங்கே 2 பெரிய பிரச்சனைகள் முளைத்தன. முதல் பிரச்சனை பணம். இந்த ஒட்டுமொத்த திட்டத்தின் மதிப்பீடு $1 பில்லியன், அதாவது சுமார் 85,000 கோடி ரூபாய்கள். இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால், இதே நேரத்தில் செசெக் மற்றும் ஸ்நெட் நிறுவனங்கள் செய்த ஆய்வுகள் ஜிப்ரால்டர் ஜலசந்தியின் கடலடியில் இருந்து சில புதிய விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. அந்த விஷயங்கள் சூய் போன்ற எத்தனையோ பொறியாளர்களின் ஆசைகளில் பெருத்த ஏமாற்றத்தை அளித்தன. ஆய்வறிக்கையின்படி இந்த மிகச்சிறிய பாதையில் 5 பெரிய பிரச்சனைகள் இருப்பதாக தெரிய வந்தது. முதல் பிரச்சனை, இந்த கேனியன் பாதை 14 கிலோமீட்டர்கள் இருக்கும். ஆனால் அதன் ஆழம் 800 மீட்டர்கள். அதாவது ஈபிள் கோபுரத்தை 3 முறை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்தால் கூட மூழ்கிவிடும் அளவுக்கு ஆழம். இதை பிரிட்டன் பிரான்ஸ் இடையே உள்ள 50 கிலோமீட்டர் இங்கிலீஷ் சேனலோடு ஒப்பிட்டு பார்த்தால் அங்கு மிகவும் ஆழமான இடமே வெறும் 180 மீட்டர் ஆழம்தான். ஆனால் கேனியன் பாதையில் உள்ள ஆழம் அதைவிட சுமார் 5 மடங்கு அதிகம். இப்போது இதை ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள். இந்த பாதையில் பாலம் கட்ட வேண்டும் என்றால் அந்த பாலத்தின் ஒவ்வொரு தூணும் 3 ஈபிள் கோபுரங்கள் அளவுக்கு இருக்க வேண்டும். 14 கிலோமீட்டர் நீளமான பாலத்திற்கு இது போல எத்தனையோ தூண்கள் தேவைப்படும் அல்லவா? இது சாத்தியமா? இரண்டாவது பிரச்சனை, இந்த படத்தில் உங்களுக்கு மஞ்சள் நிற பகுதி தெரிகிறது அல்லவா? இது பிரெஸ்ஸியா. ஜிப்ரால்டர் ஜலசந்தியின் அடிவாரத்தில் பெரிய பெரிய பள்ளங்கள் உள்ளன. அவற்றில் இந்த பிரெஸ்ஸியா களிமண் நிரம்பியுள்ளது. பிரெஸ்ஸியா என்பது அடிப்படையில் களிமண் போன்ற பொருளில் சிறு கற்கள், பிளாக்குகள் மற்றும் பாறைத்த துண்டுகள் கலந்த ஒரு கலவை. இது மிகவும் மென்மையாக இருக்கும். அதனால் இது இயற்கையாகவே மிகவும் பலவீனமானது. உண்மையை சொல்ல போனால் பாறைகள் குறித்த ஆய்வில் ஒரு சுரங்கப்பாதை அல்லது பாலம் கட்ட இதுவே மிகவும் பலவீனமான பொருளாக கருதப்படுகிறது. அதோடு பிரெஸ்ஸியா களிமண் கலவை என்றால் ஈரமண்ணில் சிறு கற்களை கலந்தது போல இருக்கும்.